எக்கோ நாங்க ஏதாவது உதவி செய்யட்டுமா? வேண்டாம்மா ராசாத்திவளா, இப்போதைக்கு உங்க உதவி ஒண்ணும் வேண்டாம். நீங்கள் அமைதியா இருந்தாலே எங்களுக்கு அது பெரிய உதவிதான். என்னக்கோ இப்படி சொல்லிட்டியே, எங்களோட பங்கும் இந்த இடத்துல இருக்கணும்னு நாங்க விருப்பப்படியோம். இல்ல ஒன்னே ஒண்ணு பண்ணுங்களா, அந்த பூசாரி கிட்ட போய் இந்த ஓலை பண ஓலை வந்து யார் வெட்டிட்டு வரா என்னன்னு யாராவது சொன்னாவளா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அவரு இந்தான்னாரு, என்ன ஆளை காணும், யாரு கொண்டு வெட்டி போடியான்னு சொல்ல முடியுங்காரு கேட்டா. ஆமாலா, பண ஓலை இருந்தாதான் கொழுக்கட்டை செய்ய முடியும். நாங்களும் அதான் மாவு விரசாம இருக்கோம். ஓலை வந்தாதானே நல்லா இருக்கும்ட்டு. ஆமா, ஓலை வந்தாலாவது நீங்களும் நறுக்கிக்கிட்டு இருப்பிய, நாங்களும் மாவை பிசைஞ்சு உருட்டி உருட்டி அதை ஓலைக்குள்ள வச்சு கட்டி அடுப்புல வியாவ வச்சோன்னா ஒரு வேலை முடிஞ்சுக்கிறோம். இப்ப என்ன பூசாரி கிட்ட ஓலை யார் வெட்டிட்டு வரான்னு கேட்கணுமோ? ஆமா, இல்லாட்டினா நான் எங்க வீட்டுக்காரையாவது வெட்டிட்டு வர சொல்லியிருப்பேன். அவரு தோட்டத்துல வெட்டிட்டு வந்திருப்பாரு. இவர் யாருக்கிட்ட சொன்னாரு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. சரி இருங்க கேட்கும். அந்த அனுக்காரு பூசாரி அரளிப்பூ பறிச்சுட்டு நடக்காரு. ஓய் பூசாரி, என்னம்மா பண ஓலை யாரை வெட்டிட்டு வர சொல்லியிருக்கிய? இன்னும் பண ஓலை வரலையே, வேற எப்படி கொழுக்கட்டை செய்யாது? இந்த வயசு பயிர் வெளியில சுத்தி கிடந்தானோ அவனோட தான் சொல்லியிருக்கேன். அவனும் பழங்காட்டுல போய் வெட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கானுவ. ஓ அப்படியா, பயல் விழா அப்ப சரி வெட்டிட்டு வந்துருவானுவேன். சீக்கிரமா வர சொன்னீங்களா? எப்படி வேற சுத்திட்டு நடக்க போறானுவேன்? சீக்கிரம் தான் வர சொல்லியிருக்கேன். பூஜைக்கு நேரம் இருக்கியா, சீக்கிரம் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வருவானுவ. சரி பூசாரி. ஏக்கோ பயல் வந்தா ஓலை வெட்ட போயிருக்கானுவலாம், சீக்கிரம் வெட்டிட்டு வந்துருவானுவேன். நீங்க மாவை பேச ஆரம்பிங்க. அப்ப சதீஷ் போய் தான் ஓலை வெட்ட போயிருக்கானோ? எங்கேயோ போனானு பார்த்தே வெட்டுருவாய் எடுத்துக்கிட்டு. சரி அப்ப சீக்கிரம் வந்துருவானுவ பயிலுவ. சரசுவா, நம்ம மாவை வரசுவோம். எல்லாம் இடிச்ச வச்சு கோயிலுக்கு வரலையோ? ஆமா, அவ சும்மா இங்கே பக்கத்துலனாலும் வந்துட்டு போட்டுன்னு விடாம நீங்களும் எப்ப பார்த்தாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீன்னு பயந்தே வர முடியங்க. பூஜை நேரத்துக்கு நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டு வந்திருக்கோம். ஆமா சரசக்கோவா வாரேன்னு தான் சொன்னா, நாங்க தான் வேண்டா நீ வீட்லயே கடன் போட்டு வந்தோம். ஏன்னா கோயிலுக்கு தானே வந்தேன், உங்களோட மாதிரி இன்னும் உட்கார்ந்துருக்க போறா, வர சொல்ல வேண்டியது தானேல. ஆமா, இவ்வளோ சும்மா மினுக்கோளை பத்துக்கிடுங்க, நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று. நம்ம கோயிலுக்கு வரதுக்குலாம் என்னக்கோ சொல்ல போறோம், ஓடாம ஆடாம ஒரு இடத்துல இருந்தா சரிதான் என்னக்கோ. ஆமா, இழுத்து வச்ச போனை போட்டு வர சொல்லுங்களா, நாங்களும் கோயிலில் வந்து உட்கார்ந்து இருந்துட்டு போட்டோம். வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தாலும் மூச்சு முட்டாதான் இருக்கும். சரி லட்சம் தான் ஃபோன் பண்ணி சொல்லியே போ. ஆமா, வந்துட்டு போட்டோம், போனை போட்டு வர சொல்லுங்க. இல்ல பெரிய பொண்ணு இழுத்து வச்சுட்டு போனை போட்டு அவ்வளோ போத வர சொல்லு. இந்த இரு போன பொடியே பாத்தியலாக்கோ, பத்திராளியக்கா தான் நல்ல மருமக கூட சேர்ந்துருந்து நல்ல பொங்கல் பொங்கியாவ. நல்ல மாமியார் மருமகள். எங்க மாமியார் மாதிரி இல்லை, பரவாயில்ல பத்திராளியக்கா. ஏன் சரசு, இன்னும் உங்க மாமியார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே அடக்கு? இப்பெல்லாம் ஆளு வீட்டிலே இருக்கிறது கிடையாது, எப்போ பார்த்தாலும் கதை பேசுறதுக்கு கிளம்பி போயிருது. நம்ம ஆட்சி கூடலாம் உட்கார்ந்து பேசுது, அதுகிட்ட கேட்டு பார்க்கணும் என்னை பற்றி என்ன சொல்லுதுன்னு. என்கிட்டலாம் இப்போ எதுவும் ஒன்றும் சத்தம் போடுறது கிடையாது, என்ன மூஞ்ச காட்டுறது கிடையாது. அது பாட்டி இருக்கும், சாப்பிடும், பிள்ளைகள்கிட்ட பேசும், அந்தால பெயரும், மொமனை கண்டா என்னத்தையாவது கேட்கும், அவ்வளோதான். நம்மக்கிட்டலாம் பெருசாக மூஞ்சி கொடுத்து பேசாது பார்த்துக்கிடுங்க. சரி பிரச்சனை இல்லாமல் கிடந்தா சரிதான். ஆமாக்கோ, நானும் அப்படி நினச்சிதான் விட்டுறது பார்த்துக்கிடுங்க. இப்போலாம் இப்போ எங்கள் ஆள் கோயிலுக்கு வரலையோ? கோயிலுக்கு வெளியே தான் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்குது. எல்லா வீட்லேயும் மாமியா மருமவா பஞ்சாயத்து இருக்கதான் செய்யும். ஒரு சில நேரம் பத்திராளியக்காவே என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு தான் கிடப்பாவ. என்ன பண்ணுறது? அது சரிதாம்க்கோ, நீங்க தப்பிச்சிட்டிய. என்னெல்லாம் சொன்னா இழிச்சாச்சு? இந்த வாரேன்னு சொன்னா வந்துருவா. கடவுளே, சீக்கிரமா வீட்டில் பால் காய்ப்பு வைக்கணும், நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க அண்ணன் எல்லா பொருளும் வாங்கி தந்துடணும். எல்லாம் பெரிய பொண்ணு, என்னலாம் உமா? உங்க அண்ணன் பால் காய்ப்புக்கு எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாவளா? ஆமா, எல்லா பொருளும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். ஆமா, பத்திராளியக்கா எப்படி ஒத்துக்கிட்டாவ? அவிய உடம்புண்டாவல. அதான் எனக்கும் சந்தேகமா இருந்து பத்துக்க. அன்னைக்கு கூட நீ இழிச்சு வச்சு வீட்டில் வச்சு சொல்லும்போது நீ எப்படி கேட்கணும் நானும் பாக்கியன்னாவ, எப்படி இப்ப சம்மதிச்சாவ? அது எதுக்கு, நமக்கு பொருள் வந்தா சரிதான். இருக்க வழக்கு எல்லாம் வச்சாச்சு. இப்ப சோனி, வேற வழக்கு இருக்கு? வேற வழக்குலாம் இல்ல, வேணா வீட்டுல மெழுகுவத்திரி இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமா? அம்மா அதுக்கு தான் அங்க கோயில வைக்கிறதுக்கு தான் வாங்க சொன்னா. அப்போ போ, அவ எதுக்கு வீட்டுல வச்சுட்டு வந்தா, எடுத்துட்டு வா. கோயிலுக்கு வைக்க தானே வாங்க சொன்னா, இல்ல வீட்டுக்கு வைக்க சொன்னாளா? இல்ல கோயில்ல தான் பத்த வைக்கிறதுக்கு வாங்க சொன்னா. அப்ப போக்கிருக்கி, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சரி, கொஞ்சம் இருங்க, நான் தான் வாரேன். பைத்தியம், மெழுகுவத்திரியை வீட்டுல வச்சுட்டு இங்க வந்திருக்கா, கோயிலுக்குன்னு தான் எங்க அம்மா வாங்க சொல்லியிருக்கா. ஆமா, இனிமே வைக்க எங்க இடம் இருக்கு? எதுக்கு இப்ப அந்த மெழுகுவத்திரி? அதான் நம்ம வழக்கு ஃபுல்லா எல்லா இடமும் வச்சுட்டோமே. இன்னும் அந்த பக்கம் மதில் இடம் இருக்குல்ல, அங்க வைப்போம். ஆமா, நிறைய வெளிச்சம் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன செஞ்சியா? விளக்கு பத்தி வச்சிருக்கேன். இப்ப பூமாரி லூசு, இங்க வழியில வச்சுனா எப்படி இது வழியா நடந்து வருவாவ? இங்க வழியிலயா இப்ப வழக்க? இப்ப அந்த பக்கம் தான் ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழியா வர வேண்டியதானே, இது வழியா எதுக்கு வராவ? இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி வச்சிருக்கேன். இப்ப கிறுக்கி முத அதை எடு, திட்ட புறாவ பெரு. வேற எதுலயாவது மதுல கேப் இருக்க இடத்துல வை. ஆமா, அந்த பயல வந்தானுவனா இப்ப தூக்கி எட்டி எரிஞ்சிருவானுவேன். இது என்னது வழியில யார் வச்சான்னு சொல்லிட்டு.
இப்ப ஏன் இப்ப சொல்றியா? இவ்வளவு நேரம் மாங்கு மாங்குன்னு வச்சிருந்துருமா? உன்னை யாரு கேட்காம கொள்ளாம இங்கே மாங்க மாங்கன்னு வைக்க சொன்னது? கொஞ்சமாவது மூளையை யோசிக்காண்டாமா? இங்கே வழியில் வைக்கோமே, இங்கே இந்த வழியாக வருவாவல, நம்ம இங்கே வைக்கக்கூடாதுன்னு உனக்கே தெரியாண்டாமா? பாரு லூஸ் மாதிரி சித்திக்கிட்டு இருப்பா சின்ன பொண்ணு. அவளே உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு பேரு. ஒழுங்கா அதை எடுத்து அந்த பக்கம் மதுரில் வைப்போம் வா. சரி. தூக்கு சீக்கிரம் அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வா. இந்த சோனி மெழுகுவர்த்தி எடுக்க போனவன் எந்த அளவு பண்ணான்னு தெரியல, இன்னும் காணும். இங்க பாரு, இந்த பக்கம் மதுரில் விளக்கு வைக்கே இல்லை, 1 2 தான் வச்சிருக்கு. ஆமாம், இந்த பக்கம் நம்ம கவனிக்கலையே. ஆமாம் பூமாரி, கொண்டா வைப்போம். ஆமா, அந்த 5 விளக்கையும் தனித்தனியா வச்சிருவோம். அப்புறம் மீதிக்கு வேணா மெழுகுவர்த்தி சோனி கொண்டு வருவோம்ல, அதை வச்சுக்கிடலாம். எடுத்து வைங்க. கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இந்த நல்ல நாளிலே. சின்ன பொண்ணே, தயவு செய்து பாடாத, கழுத வந்துட போகுது. கரெக்டா சொன்ன சந்தியா. இவன் தாங்க மெழுகுவர்த்தி. நாங்க ஆளுக்கு ஒண்ணா எடுத்து பத்த வைங்க. இப்ப சோனி இதை வாங்கிட்டு வந்தா, வேற எது வாங்கிட்டு வரணும்? கிறுக்கி, இன்னொன்னு விளக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதை வாங்கிட்டு வர வேண்டியதானே. இப்ப மெழுகுவர்த்தின்னு கேட்டதான் கடையில இதாம்பா கொடுத்தாவ. இப்ப லூசு, நம்ம எப்பயும் பத்த வச்சிருக்கோம்ல இதுக்கு முன்னாடி, விளக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும், மெழுகு மாதிரி அந்த ஒரு கீழே ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, நல்லா இருக்குமே, அது கலர் கலரா வேற இருக்கும், அது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல கிறுக்கி. இங்க பாரு சந்தியா, சும்மா கிறுக்கிங்கிறத பத்துக்கு அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். வாழை வெட்டிட்டு வர சொல்றதுக்கு இதுவரைக்கு நேரங்களமே கிடையாது போல இருக்கு. இந்த நேரத்துல போய் வெட்டிட்டு வர சொல்லிட்டுவேன். பாம்புக்கும் பள்ளிக்கும் பயந்துட்டு நடக்க வேண்டியிருக்கு நம்ம. சரி இறங்கல சதீஷ், வாழையை கொண்டு போய் உள்ள போய் கொடுத்துட்டு வா. இங்க பாரு, நானும் உள்ள போய் கொடுக்க மாட்டேன். இந்த வாழையை நீ கொண்டு போய் உள்ள கொடுத்துட்டு வா, வெட்டிட்டு வந்ததே பெருசு. இல்ல 2 பேரும் வந்துட்டீங்களா? உங்களோட தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஓலை வெட்ட போனவனா காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்காவ. சீக்கிரம் ஓலையை கொண்டாங்க. இந்த வாழையை நீயே கொண்டு போய் உள்ள கொடுத்துரு. வாயை கிழிச்சிருவேன் பத்துக்கு இனிமே அப்படி சொன்னா. சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க, கொண்டாங்க மெழுகுவத்திரியாவது பத்த வைப்போம். பாரு சின்ன பொண்ணாவை எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு. சிப்பா நாய, நீ தான் நாய். இப்ப மெழுகுவத்திரியை கொண்டாங்க பத்த இப்போ நாய் பேய்னு சண்டை போட்டுட்டே இடப்படவே விடுவேன். இந்தாங்க எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணு எடுத்துதா சின்ன பொண்ணு. இது சந்தியாக்கும் பூமாரிக்கும். இப்ப நிறைய எடுத்துக்க, ஒண்ணு ஒண்ணாவா எடுத்துக்கிட்டு இருப்பா. சரி. அவகிட்ட இருந்து மொத்தமா புடுங்கு சின்ன பொண்ணு, அவட்ட எதுக்கு கொடுக்கா? வாங்கிட்டு வந்ததுன்னா இவையே யூஸ் பண்ணுவாவ. நல்ல கதையா இருக்க இது. எப்ப எடுத்துக்கிட்டேன், சண்டை போடாதீங்க. இந்தா சந்தியா உனக்கு ஒண்ணு, இந்த பூமாரி வா வந்து வாங்கிக்க. கொண்டு தாவே. இந்தா. அவ்வளோ வழக்குல பத்தச்சு வைங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு, மெழுகுவத்திரிய வைக்கிறது. யார் அது இங்க வந்து வாந்தி எடுக்குது? சின்ன பொண்ணு, நான் வாந்தி எடுக்கல. கோயிலை சுத்தி விளக்கு பத்தி வச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு, அததான் என்ஜாய் பண்ணேன். அடே அப்பா, ரொம்ப என்ஜாய் பண்ற போலயே, உன் வாயை பார்த்தாலே தெரியுது. ஓ மை காட், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சோ பியூட்டிஃபுல், சோ எலகன்ட், லுக்கிங் லைக் எ வாவ். என்ன சதீஷ், என்னலாம் ஆச்சு உனக்கு? இல்ல சந்தியா, நாங்க கோயில் முழுக்க விளக்கெல்லாம் பத்த வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா நாங்க வந்து செய்யறதுக்கு நீங்க அவ்வளத்தையும் செஞ்சிட்டீங்க. அதான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன். ஆமா சதீஷ், இவ்வளவு நேரம் அப்ப நீ எங்க போன? அதுவா, கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஓலை வேணும்னு பனை ஓலை வெட்ட இருட்டுக்குள்ள அனுப்பி விட்டுட்டாங்க. இப்பதான் வெட்டிட்டு வந்தோம். சரி, ஓலை எங்க? ராஜேஷ்ட கொடுத்து விட்டுட்டேன், அவன் உள்ள கொண்டு போய் கொடுத்துருப்பான். சரி, அதெல்லாம் கிடக்குது. வேற விளக்கு இருந்தா கொடுங்க, நானும் பத்த வைக்கேன். விளக்குலாம் இல்ல, விளக்குலாம் வச்சு முடிஞ்சிருச்சு. அதனால மெழுகுவத்திரி தான் இருக்கு. வேணா மெழுகுவத்திரி பத்த வைக்கிறியா? எதையாவது கொடுங்க, நானும் பத்த வைக்கட்டும். இந்தா, எத்தனை வேணாலும் எடுத்து பத்த வச்சுக்க. கொண்டா, எங்க கேப் இருக்கோ அவ்வளவு இடத்துல மெழுகுவத்திரியை பத்த வச்சு விட்டுருவோம். சரி, நீங்களாம் கொழுக்கட்டை செய்ய போலையா? அதெல்லாம் பெரிய அளவை பார்த்துக்கிடுவாவ. நம்ம பூஜையானதும் கொழுக்கட்டையே திங்க போனா போதும். ஆமா, இல்ல சதீஷ், மீதி மெழுகுவத்திரி எல்லாம் நீயே பத்த வச்சிரு. நாங்களும் நிறைய விளக்கு பத்த வச்சுட்டோம், எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. நாங்க உள்ள போய் கொழுக்கட்டை செய்யறத பார்க்க போறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, விளக்கு பத்த வைக்காம எதுக்கு மெழுகுவத்திரி பத்த வச்சிட்டு இருக்கீங்க? விளக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விளக்கு வேற நிறைய எண்ணெய் ஊற்றி அங்கங்க வைக்க முடியாதுல, சின்ன பிள்ளைல ஏதாவது தட்டி போட்டு எண்ணெய்னா வலிக்கு விழுந்துரும்ல, அதனாலதான் மெழுகுவத்திரி. ஓ, இதுவும் நல்ல ஐடியா தான். சரி, வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போலாம். ஆமா, இவன் மீதியை பத்த வச்சுக்கிட்டு கிடக்கட்டும். என்ன அவ்வளோ எண்ணெய் விட்டுட்டு போறீங்களா? ஆமா, நாங்க கொழுக்கட்டை செய்யறத பார்க்கண்டாமா, அங்கேயும் நல்லா ஜாலியா இருக்கும். ஏன் கூட கொஞ்ச நேரம் பத்த வைங்கவே. இந்த ஜெகன காட்டுல எந்த அளவு பண்ணணும்னு தெரியல. பூஜை நேரத்துக்கு தான் வருவானுல என்னமோ தெரியல. ஒரு பூனை போட்டு பாக்கணும்ல. சரி, அவனுலாம் வர்ற வரைக்கும் வேணா உனக்கு கம்பெனி தரோம், கொண்டா. சரி, அவனுக்கு ஒரு பூனை போட்டுட்டு வரையிரு. இந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியே விளக்கு பத்த வச்சுட்டு அடக்குவேன்னு நினைக்கேன். அதுவெல்லாம் வந்துச்சுன்னா கடகடன்னு இந்த ஓலைக்குள்ள அவ்வளோ மாவையும் தப்பி வச்சு வேக விட்டுறலாம். எம்மா, வேலை முடிஞ்சுதா இல்லையா? பூஜைக்கு நேராவது. இந்த பூசாரி ஒரு ரவுண்டுக்கு இந்த
விட்டோம், பானையில வெந்துட்டு அடக்கு. இந்த அடுத்த ரவுண்டு தான் போடணும். அது வெந்த அப்புறமா நீங்க பூஜையை வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிம்மா, அந்த பானையில இப்ப வெந்ததோ அந்த கொழுக்கட்டை எடுத்து தாங்க, அவ்வளவு சாமிக்கு வச்சு சீக்கிரம் பூஜையை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வேணா இதெல்லாம் வந்து பிரசாதமா கொடுக்கறதுக்கு வச்சுக்கிடலாம். சரி பூசாரி. எல்லாம் பூசாரி நேரம் ஆகுதுங்காரு பேரு. கடகடன்னு இந்த ஓலையில இருக்கிறதெல்லாம் முடி கட்டி வைங்களா? கட்டிக்கிட்டு தானலாம் இருக்கும். அவசரத்துக்குள்ள அண்டாக்குள்ள கை விட்டாலே போகாது, வேற கடகடன்னு முடிச்சு போடுனா எல்லாம் அவுந்து தான் போவோம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த பிள்ளைகளை வேணா கூட்டு விடுமாக்கோ, வெளியே தான் சுத்திட்டு டப்பால்வெல்லாம் இருக்கும். ஆமா சரசி, ஏதாவது பிள்ளைகிட்ட சொல்லி விடுவோம், இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வர சொல்லி. இல்ல பூஜை முடிஞ்சதை கொழுக்கட்டை எத்தனை தருவாவ நமக்கு? கொழுக்கட்டை இருக்கிறத பொறுத்து, கோயில்ல ஆளுவ வந்திருக்கிறத பொறுத்து தருவாவ. ஓ, அப்ப ஆளுவ கோயிலுக்கு கம்மியா வந்தா நமக்கு கொழுக்கட்டை அதிகமா கிடைக்கும். கடவுளே, கோயிலுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வரக்கூடாது, கொஞ்சோல தான் வரணும். நிறைய கொழுக்கட்டை மிச்சம் இருக்கணும். அவ்வளோருக்கும் அள்ளி அள்ளி தரணும் கோயில்ல. நான் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு திம்பேன். நல்ல வேண்டுதல். ஆமலா, கொழுக்கட்டை கோயில்ல செய்து நல்லா இருக்கும் பத்துக்க. அதுவும் நம்ம வீட்டில் வச்சு காஞ்சப்புறனாலும் வச்சு திங்கலாம். அதுக்கப்புறம் தான் டேஸ்டா இருக்கும். நீ வீட்டுல உருப்படியா செஞ்சு தின்றாத, எங்க வாசியில தருவாவனால. இங்க பாரு, நல்லா ஜாலியா எல்லாரும் சேர்ந்து செய்யறோம், நல்லா இருக்கு. வீட்டில் ஒத்தையில கிடந்து அடுப்படிக்குள்ள கிடந்து இப்படி வேலை செஞ்சுட்டு அடக்க முடியுமா? இதெல்லாம் திங்க ஆசைப்பட்டு தரும்போது இப்படி செய்யும் போது எல்லாரும் கூடயும் செஞ்சு தின்னுக்கிடணும். அது சரிதான். பாத்தி அழிச்ச வச்சு நான் சொல்றது சரிதானே? நீ கரெக்ட் மிரட்டு. பூசரினே, என்னம்மா? ஒரு ரவுண்டுக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சு, எடுத்துட்டு வரட்டுமா? பூஜை ஆரம்பிக்கிறீங்களா? கொண்டங்கம்மா, பூஜை ஆரம்பிப்போம். ஐ, பூஜை ஆரம்பிக்க போறவ. ஓய் மைனியா, அப்ப அந்த பானையில இருக்கிறதுல எடுத்து வாழையில வச்சுட்டு இந்த இதெல்லாம் தூக்கி பானைக்குள்ள வைங்க, இது வேவட்டும். அத முத கொண்டா. அந்த வாரேன். இந்த பாரு, ஒரே இடத்துல அவ்வளவு மெழுகுவர்த்தியும் வச்சுட்டாங்க, எப்படி உருகி ஓடுது பாரு. ஆமா, கடகடன்னு மெழுகு அப்படியே உருகி ஓடுது. எங்க அம்மையா கூப்பிட்டாவ? சரி, நாங்க வாரோம், நீ உள்ள போ குடுமி. பொடி பேத்த போ சொல்லு ஓடு. எப்ப வாங்க, பூஜையாக போதான் போவோம். ஆமா வாங்க போவோம். இல்ல வாரியில நம்மளும் போவோம். இல்ல நம்ம இங்க நின்னே சாமி கும்பிட்டா போதும்ல, இங்கே இரு. அம்மா, ஜெகனு கார்த்தி எங்க வரலையா? அவங்க எக்ஸாமுக்கு தீவிரமா படிக்கிறானுவலாம், வரமாட்டானுவலாம். இதெல்லாம் நம்புற மாதிரி எல்லாம் இருக்கு. போன போட்டே அப்படிதானே சொன்னானுவே. சும்மா சொல்லவனோலாம் இருக்கும், ஏதாவது சீரீஸ் பார்த்துட்டு இருப்பானுவேன். சரசக்கோ, பூஜை ஆனது அவ்வளோரும் ஓடி வந்துருவாவுல சாமி கும்பிட. கொழுக்கட்டை கிடைக்கும்னு யாரும் வரமுண்டாவ. சாமி கும்பிடியதுக்கு வருவாவுல பூஜை ஆனதும். ஆமா, பூஜை ஆனப்புறம் தான் நிறைய பேர் வருவாவ, அதான் கேட்டேன். ஏலா? இல்லக்கோ, நிறைய பேர் வரலன்னு வைங்க, நமக்கு கொழுக்கட்டை நிறைய மீதி இருக்குன்னு சரி பூசாரி நிறைய தருவார்ல பங்கு, அதுக்குதான். பைத்தியகாரி, பூஜையாவது ஒழுங்கா சாமியை கும்பிடு. நினப்பு பூரா திங்கதுலே தான் இருக்கும். இல்லக்கோ, சும்மா கிடக்கிற பொருள் அது நமக்கு கிடைச்சா நல்லது தானேன்னு பார்க்கறது தான். வாயை முடிக்கிட்டு சாமி கும்பிடலாம். கடவுளே, நீ தான்ப்பா எல்லாரையும் காப்பாத்தனே, என்னையும் காப்பாத்திரு. வாங்கிட்டு நான் வேற என்ன கேட்க போறேன்? எல்லாம் ஏற்கனவே சொன்னது தான். சரி, பார்த்துக்க நீயே. உங்ககிட்ட ஒயாம வேண்டதே வேண்டிக்கிட்டுனா நீரும் கடுப்பாயிருவேரு. அதனால ஒரு தடவை சொல்றது தான் எல்லா தடவையும். சரி, நீங்களே பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு மார்கழி 1. காலையிலே மருமவா எந்திரிச்சு வீடு வாசல்ல பெருக்கி கோலம் போடுவான்னு பார்த்தோன்னா இன்னும் வெளியே வர காணுமாவா? இவன்கிட்ட கேட்டாலும் இவன் ஏன் பொண்டாட்டி 10 மணி வரை தூங்குவோ, அதெல்லாம் கேட்கப்படாதும்பா. என்ன செய்ய? அதுக்குன்னு வீடு வாசல் முத்தத்தை பெருக்காம அந்தாலேயே போட முடியும்? இவளை கூப்பிட்டு பார்ப்போம், சத்தம் தாராளான்னு. எம்மா சாரு, எம்மா இலை பாண்டி. இந்த அத்தாண்டி வேற சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நான் போக மாட்டேன், நான் தூங்கிட்டேன். எம்மா சாரு, இலை பாண்டி. டார்லிங், நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஓகே, நம்ம மம்மிட்ட என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம். எம்மா இலை பாண்டி. அட இருமா, வாரேன். பாண்டி போயிட்டானா? சரி, சமாளிச்சுக்கிடுவான். என்னம்மா நொய்யின்னு கூப்பிட்டுட்டே அடாக்கா? என்ன பிரச்சனை உனக்கு? ஐயா, உன் பொண்டாட்டி எங்கய்யா? அவ தூங்கிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு நீ இப்போ அவளை தேடிக்கிட்டு இருக்கா? ஐயா, வீட்டுக்கு வந்த மருமவா காலையில எந்திரிச்சு கொஞ்சம் வீடு வாசல்லாம் பெருக்குனீங்க, பெருக்கி கோலம் போட சொல்லு. இன்னைக்கு மார்கழி 1 இல்ல. ஏம்மா, அவளுக்கு இந்த பழக்கெல்லாம் கிடையாது. சும்மா வீட்டை பெருக்கு தொட இந்த மாதிரி இதெல்லாம் நீ அவட்ட பண்ணிக்கிட்டு இருக்காத பத்துக்க. என்ன மாமியார் குடும்பம் பண்ண பாக்குறியோ? என்னலே பாண்டி இப்படி சொல்லியா? நம்ம வீட்டை சுத்தி இருக்க 4 பேர் கேட்பாவளே, உன் மருமவா என்ன வீடு வாசல் கூட பெருக்க மாட்டாளா என்ன யாதுன்னு? அதுக்காண்டி தான் சொல்லியே. இன்னைக்கு மார்கழி 1 இல்ல, கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே மட்டுமாவது பெருக்கி கோலத்தை போட சொல்லு. இதை சொன்னாலுமால நான் மாமியா குடும்பம் பண்ணியங்க. ஆமா, இதெல்லாம் அவனுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப என்ன உனக்கு கோலம் தானே போடணும், நான் போடியே. என்னது நீ போடுறியா? வேண்டாம், அப்படி ஒண்ணு நீ கோலம் போடணும்னு அவசியம் இல்ல. 4 பேர் பார்த்து என்னைய காரி துப்பதுக்கா? சரி, அப்படின்னா நீயே போய் கோலத்தை போடு. இதுக்கு எதுக்கு ஏன் முண்டாட்டி வரணும்?
சரி, அவள் வழக்கமாத்து கட்டையும் பிடிக்காண்டா, கோலமும் போடாண்டா. இந்த அவளுக்கு தான் சுடு தண்ணி போட்டிருக்கேன். காலையில எந்திரிச்சு குளிக்க சொல்லு. நல்லா குளிரா இருக்குல்ல, பனியா இருக்கும்பா. அதனால இந்த சுடு தண்ணி போட்டிருக்கேன், போய் முத குளிக்க சொல்லு. எம்மா அவ தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளை எதுக்கு இப்ப எந்திரிச்சு குளிக்க சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ எப்ப குளிக்கணும்னு நினைக்கலாம், அவ குளிச்சுட்டு போட்டோம், நீ உன் வேலையை பாரு. உன்ன முத்தத்துல அந்த அடுப்பை போட்டுக்கிட்டு இவ கொடுக்க ஆரம்பிச்சிருவா. என்ன இவை, நான் மாமியா குடும்பம் பண்ணியேங்க. இந்த வீட்டு வாசல பெருக்க சொன்னது ஒரு குத்தமா? சுடு தண்ணி போட்டு வச்சுக்கிட்டு மருமவளை குளிக்க சொன்னாலும் அதுவும் குத்தணிட்டு வரான். பயல்வளுக்கு கல்யாணத்தை பண்ணின அப்புறம் நம்ம எதுவும் வாய் பேசப்படாது போல இருக்கு இந்த வீட்டில். அவியளவு விருப்பம் போல இருக்கட்டும்னு விட்டுறணும். லொடுக்கு பாண்டி, உங்க மம்மிக்கு என்னவா காலையிலே கூவிட்டே கிடக்காங்க? அது ஒண்ணும் இல்ல டார்லிங், எங்க அம்மா உன்னைய வீடு வாசல் எல்லாம் பெருக்க சொன்னாங்க, கோலெல்லாம் போட சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, என் முன்னாடி செய்ய மாட்டா, நீயே செய்யின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் முன்னாடியே எப்படி உன்னைய கொடுமைப்படுத்த பார்க்க பத்தியா? அதனாலதான் நான் முடியாது, என் முன்னாடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கட்டன் ரைட்டா. டார்லிங், எனக்கு இந்த வீடு வாசல் பெருக்கிறதுலாம் பிடிக்காது. இருந்தாலும் கோலம் போட ரொம்ப பிடிக்கும் டார்லிங். என்ன நம்ம கோலம் போட போயிட்டு வருவோமா? வாரீங்களா? சச்சா வேண்டாம், எங்க அம்மா பாத்துப்பாங்க. நீ நல்லா ரெஸ்ட் எடு, அது போதும் எனக்கு. ஐயோ டார்லிங், போர் அடிக்குது டார்லிங். எவ்வளவு நேரம் இப்படி படுத்தே கிடக்குறது? வாங்க டார்லிங், நீங்க பெருக்கி தொளிச்சு எல்லாம் தாங்க, நான் வந்து கோலம் மட்டும் போடுறேன். சரி, நீ இவ்வளவு ஆசைப்பட்டல, அதுக்காக நான் உனக்கு எல்லாம் செய்யறேன், சரியா? சரி வாப்போம். ஐ ஓகே லொடுக்கு பாண்டி, சூப்பர். மார்கழி பூவே, மார்கழி பூவே, உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தையில் படுத்தால் தூக்கமும் இல்லை, விடிந்ததும் பார்த்தால் மாமியார் தொல்லை. ஏமா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் மருமவா வீடு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட போறலாம். ஐயா அப்படியா? நல்லது நல்லதுமா. போம்மா, போய் வழக்கமாத்த எடுத்து பெருக்கி துளிச்சு கோலம் போடுப்போ. சரி அத்தாண்டி, எனக்கு கோலம் போடனா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்படியாம்மா, நீ ரொம்ப அழகா கோலம் போடுவியோ? ஆமா அத்தாண்டி, நான் சூப்பரா கோலம் போடுவேன் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு கோலம் போடுறேன் பாருங்க. சரிம்மா சரிம்மா, நீ போய் கோலம் போட்டு நான் வந்து பார்க்கேன். வாங்க லொடுக்கு பாண்டி போவோம். அவனை எங்கம்மா கூப்பிடியா? அது ஒண்ணும் இல்லம்மா, துணைக்குமா. அவ அங்க வெளியே வாசல்ல பெருப்பால துணைக்கு கூட நானும் போறேன். அவ என்ன அத்தான காட்டுக்குள்ளேயா போறா? இந்த வாசலுக்கு தானே போறா. அவ ஒத்தையில போய் பெருக்கி துளிச்சு கோலம் போடுவா. நீ போ, உள்ள போ. நீயும் போய் காலங்கத்தாலே அவ கூட வாசல்ல போய் இருந்தனா அவ்வளோ கேவலமா பாப்பாவ. போ, பொண்டாட்டி ஒரு நிமிஷம் கூட பிரியமண்டானோன்னு. இப்படி பொண்டாட்டி முந்தானையே பிடிச்சி சுத்திக்கிட்டு தெரியானான்னு சொல்லி கேவலப்படுத்துவாவ. நீ ஒழுங்கா உள்ள போ. ஏம்மா போ, நீ அங்கே முத்தத்துல தான் விளக்குமாறு கிடக்க எடுத்துட்டு போ. சரி அத்தாண்டி. சாரு பாண்டி, மினுக்க தான் செய்யாவம்மா. நான் கோலம் போட்டதை உங்களை கூப்பிடுறேன், போட்டோ எடுக்க வாங்க. சரி சாரு போ. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமனை எண்ணிதான் தாவணி போட்டுக்க வச்சு நீ யாரும் இல்ல. சாரு பாவம், எவ்வளவு கஷ்டப்படுற அந்த வீட்டுல. ஓமை காட், எவ்வளவு குப்பை! இவ்வளவு குப்பையும் ஒரே நாள்ல எப்படி நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துச்சு? ஒருவேளை இந்த அத்தை கிழவி எல்லார் வீட்டு வாசல்ல இருக்க குப்பையும் பறக்கிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல போட்டுருச்சோ, நான் பெருக்கணுன்றதுக்காண்டியே. அச்சோ, பாண்டி வேற வாரையும் பெருக்கி தரேன் தொளிச்சு தரேன்னா நம்ம கோலம் மட்டும் போடலான்னு பார்த்தோம். அதுக்கும் அவனை வெளியே விட மாட்டேன்ருச்சு. இப்போ இவ்வளோ குப்பையும் நானே அள்ளணுமா? என் கையெல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? நான் மெனிக்கோர் பெடிக்கோர்னு என்ன அழகா என் நெயிலெல்லாம் பார்த்துக்கிட்டு பத்திரமா வச்சிருக்கேன். என்னோட கையை இப்படி குப்பல்ல வைக்க பார்த்துருச்சு இந்த கிழவி. ஐ லவ் மை ஹேண்ட். மம்மிக்கு கால் பண்ணிடலாமா? சரி வேண்டாம், கோலம் போட ஆசையா இருக்கு. இந்த குப்பையை மட்டும் தானே நம்ம அள்ள வேண்டாம், பக்கத்துல எங்கன்னா தள்ளி கூட்டி வச்சுட்டு அப்படியே கோலத்தை மட்டும் போட்டுடலாம். ஆமா, குட் ஐடியா. ஏம்மா சொல்லுங்க ஆண்டி. நீ தான் செல்லம்மா மருமவளாமா? செல்லம்மா யார் ஆண்டி? அதாம்மா பாண்டி. பாண்டிக்கு அம்மா பேர் தான் செல்லம்மா. அது தெரியாத உனக்கு? பாண்டியை கூட்டிட்டு வந்த பிள்ளை தானே நீ? ஓ, அவங்க பேர் செல்லம்மாவா? அத்தாண்டி. ஆமா ஆமா, அவங்க மருமகா தானா? சரிம்மா, நல்ல பிள்ளையா இருக்கிய. நல்ல காலையிலே வீடு வாசல்லாம் போயிருக்கியா, நல்ல பிள்ளைதான். ஆமா ஆண்டி, ஆமா குட் கேர்ள். சரி மணி பேருக்கு நான் வாரேன் அப்புறம். சரி ஆண்டி. நல்ல ஆண்டின்னு கூப்பிடுது. நல்லா படிச்சிருக்க பிள்ளை போல இருக்கு, அதான் கூட்டிட்டு ஓடியாந்துருக்கான். எல்லாரும் பாக்குறாங்க. அத்தாண்டி சொன்னது சரிதான், நம்ம பெருக்கிடுவோம். அப்பதான் எல்லாரும் குட் கேர்ள் சொல்லுவாங்க நம்மள. என்ன குப்பை இல்லதான் நமக்கு பிடிக்காது, நம்ம கையெல்லாம் வீணாகி போயிடும். நான் பியூட்டி பார்லரில் போய் எல்லாமே சைனிங்காக வச்சுருக்கேன். வேறு என்னோட கையெல்லாம் ஒரு டர்ட்டி ஆயிரும். அதனால் நம்ம இதுக்கு வேறு ஏதாவது ஐடியா மட்டும் யோசிக்கணும். சும்மா அந்த பக்கம் குப்பையை தள்ளி விட்டுட்டு நம்ம கோலம் போட்டுடலாம். இந்த ஏரியாவில் இருக்க அவ்வளோ குப்பையும் இந்த வீட்டு வாசலில் தான் இருக்குது. எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. வருஷ கணக்கு குப்பையை சேர்த்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே தள்ளி விட்டுருக்குதோ அத்தாண்டி. அந்த வீட்டு வாசலுக்கு தள்ளி விட்டுருவோம். அவங்க பெருக்கும் போது அள்ளிடுவாங்களா, அப்படி பண்ணிடலாம். குனிஞ்சா முதுகு சுருக்கு படிச்சுக்கிறோம், குனியாமல் பெருக்கணும். சுத்தம் என்பது நமக்கு வேடும் குப்பை மேடுதான். இது வீடா இல்ல குப்பை கடங்கா, இவ்வளவு குப்பை கிடக்கு. தள்ளு. வாவ், நானா இவ்வளவு வேலை செய்யறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்காக தினமும் என்னைய செய்ய சொன்னாங்கன்னா நான் செய்ய முடியும். எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் செய்வேன். தள்ளு. பக்கத்து வீட்டு வாசலுக்கு குப்பையை தள்ளு. பக்கத்து வீட்டு ஆண்டி சேர்த்து நம்ம குப்பையும் அள்ளுவாங்க. நான் கோலம் போட போறேனே. கோலங்கள் அழகான கோலங்கள், அழகான கோலங்கள். ஓஹோ. என்னலாம் இது, நம்ம வீட்டு முன்னாடி ஒரே வாடையா இருக்கு.
நான் காலையில விடியாலமே எந்திரிச்சு பெருக்கி கிருக்கி கோலம்லாம் போட்டு நல்லா அழகா வச்சிருக்கேன் வீட்டை. வேற எதுக்கு இந்த மாதிரி வாடடிக்கி குப்பை கிடங்கு மாதிரி எல்லாம் அந்த பக்கத்து வீட்டு காரியெல்லாம் சொல்லணும். வீடு வாசலோட பெருக்கே மண்டு காடுவேன். என்ன வாடடிக்கி மீன் கீனு வாங்கினாலும் வேணா அந்த மீன் வச்சதெல்லாம் தலையெல்லாம் உடனே தூக்கி வெளியே ஓட்டணும். அதை வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாளுவோ என்னமோ வாட நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வருது. என்னத்த சொல்லி எடியில் விடலாம் திருந்த மண்டாளுவோம். நமக்கு இதுக்கு வம்பு. நம்ம வீட்டு கதையை பார்ப்போம். என்ன திடீர் நம்ம வீட்டு வாசல்ல இவ்வளவு குப்பை? நான் தான் காலையில இங்க பெருக்கி தொளிச்சேன சாணிக்கிலாம். மறுபடியும் எதுக்கு இவ்வளவு குப்பை எங்க இருந்து வந்துச்சு? இந்த வீட்டுக்காரி பட்டலாம் அந்த வீட்டுக்காரி பட்டலான்னு தெரியலையே. குப்பை இந்த பக்கம் தான் தள்ளி கழுவா. இங்கதான் எவ்வளவு பண்ணிருக்கா இந்த வீட்டுக்காரி. இவள்லா யாரு செல்லம்மா அந்த மாதிரி பண்ண முடியல. அட பாதகத்தி அவ பார்த்த வேலையா இது. இன்னைக்கு இரு செல்லம்மாய ஒரு வழி பண்ணி ஏன்னா இல்லையான்னு பாரு. கோலங்கள் கோலங்கள் அழியாத கோலங்கள் பெண்ணே எழுது புது கோலங்கள் எழுது. லொடுக்கு வண்டி மட்டும் என் கோலத்தை பார்த்தான்னு அசந்து போயிருவான். எம்மா வெளியே உனக்கு நாய் உளவுடைய சத்தம் கேட்டுச்சா? ஆமல எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. வெளியே வேற உன் பொண்டாட்டி இருக்க வேற நாய் எதுவும் அவளை கடிச்சு வச்சிடாம என்ன போய் பாரவல. சேச்சா நான் இப்ப போலாமா? அவ கோலம் போட்டு முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கா. அப்பதான் போனோம். அதுக்கு முன்னாடி போனா திட்டுவா. அடே அப்பா பொண்டாட்டி சொல்ல தட்டாதவன் தான். நாய் எதுக்கு இப்படி வாசல்ல நின்று உள்ள விட்டுட்டு நடக்குன்னு தெரியல. கல் எடுத்து துரத்தன அடிச்சு. ஏலா யாருது என் அழகான கோலத்துல இப்படி காலை வைக்குது? ஏலா யாருடா நீ இந்த விட்டு வாசல்ல புதுசா இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் நீங்க பார்த்ததே இல்லையே. என் மொட்டை கிழவி ஒழுங்கு மரியாதையா கோலத்துல இருந்து நான் பத்துக்க. நான் எவ்வளவு அழகா கோலம் போட்டு வச்சிருக்கேன். என் கோலத்து மேல இப்படி நிக்கா மொட்டை கிழவி தூர போ. நான் இன்னும் புருஷன் எங்க அத்தாண்டி யாருக்கிட்டயுமே காட்டல என் கோலத்தை. அதுக்குள்ள கோலத்துல அழிச்சிருவா போல இருக்கு. மொட்டை கிழவி தூர போ கிழவி. என்ன இந்த பிள்ளை இப்படி மரியாதை இல்லாம பேசுது? பெரிய வெளிச்சுன்னு கூட பார்க்காம ஏதா இருந்தாலும் தூர போய் நல்ல விளவி. கோலத்து மேல மிதிக்காத. ஏமா இது கோலமாமா? ஆமா நான் எவ்வளவு ஆசாசியா போட்ட கோலம் தெரியுமா? நாசமா போச்சு போ. ஆமாடா நீ முத யாரு? செல்லம்மாவை கூப்பிடு வெளியே முத. செல்லம்மா ஏன் அத்தாண்டியோ பொத்தாண்டியோ உங்க செல்லம்மாவை கூப்பிடு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நானே எங்க அத்தாண்டியை கூட்டிட்டு வரேன். சும்மா நின்று கத்திக்கிட்டு இருக்காதீங்க. எதுக்கு இப்ப அவங்கள கூப்பிடுறீங்க? எவ்வளோ இங்க இருக்க குப்பையெல்லாம் என் வீட்டுல கொண்டு தள்ளியிருக்கா. அது எந்த சிரிக்கின்னு கேட்கணும் வாக்கிட்ட. ஏம்மா வெளியே ரொம்ப சத்தமா இருக்குமா? என்னன்னு போய் பாப்போமா? நாய் எதுவும் குலைச்சிக்கிட்டு சண்டை போட்டு நடக்கா என்னன்னு தெரியல. வாமா போய் பாப்போம். இல்ல நீ போய் பாருல போ. ஏம்மா வேண்டாமா நீ வா. எனக்கு நாயின்னா பயம் பத்துக்க. நான் சாருவ பாத்துக்கிட்டே நீ நாயை பாத்துக்க. இவன் ஒரு இத்து போனவன். சரி வா என்னன்னு பாப்போம். நிறைய சத்தம் கேக்கு. ஆளுவெல்லாம் கத்துற மாதிரி வேற இருக்கு. யாரையும் கடிச்சு வச்சு விட்டா என்னன்னு தெரியல இந்த நாய். சாரு அழகா கோலம் போட்டுருப்பா. போய் பாப்போம். ஐயோ நம்ம தானே குப்பையை அந்த பக்கம் தள்ளி விட்டோம். அததான் அந்த மொட்டை கிழவி வந்து கேக்குது. என்னலா அந்த வேலை முடிச்சுக்கிட்டு இருக்கா? செல்லம்மாவை கூப்பிடு. அவகிட்ட நியாயம் கேட்கட்டும். அவ பண்ணாலா நீ பண்ணனியா? மொட்டாண்டி திட்டாதீங்க மொட்டாண்டி. வாவ் பியூட்டிஃபுல் கோலம். அப்படா நீண்ட குப்பையை கொண்டு யா வீட்டு வாசல்ல தள்ளி விட்டியோ? மொட்டாண்டி எனக்கு குப்பையெல்லாம் அள்ளி பழக்கமே கிடையாது. அதனாலதான் நான் அப்படி பண்ணிட்டேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீங்க யாருடி இந்த வீட்டுக்கு? முத்தமக்கா என்னாச்சு? லொடுக்கு பாண்டி என்னைய திட்ட வருது அந்த மொட்டை பாட்டி. நான் குப்பையை அள்ளதுக்கு மாச்சல் பட்டுக்கிட்டு குப்பையை அந்த வீட்டு வாசலுக்கு தள்ளி விட்டுட்டேன். அதுக்கு தான் அந்த பாட்டி இப்படி வந்து என்னைய திட்டுது. சரி நீ அமைதியா இரு. இல்ல நான் பாத்துக்கிறேன். சரி பாண்டி. யாரிட்டி அவ வாசல்ல கொண்டு குப்பையெல்லாம் தள்ளி போட்டு வச்சிருக்கா? என்ன நாத்து அடிக்குது. நான் காலையிலே வீடு வாசலெல்லாம் பெருக்கி தூத்து தொளிச்சு சாணி இனியெல்லாம் தொளிச்சு கோலம் போட்டு வச்சிருக்கேன். நாசம் பண்ணிட்டா. இவ எவாடி உன் வீட்டுக்கு வந்திருக்கா? ஆமா முத்தமாக்கா அவ என் மருமவதான். என் மோமே வெளியூர்ல இருந்து கட்டிட்டு வந்திருக்க பிள்ளை. இது ஒரு 2 நாள் தான் ஆகுது வந்து. என்னெல்லாம் இப்ப இப்படி கூறு கட்டவெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். இப்படியெல்லாம் குப்பையை கொண்டு அடுத்த விட்டு வாசல்ல தள்ளி முடியாது. இங்க பாருங்க ஓனரமா. இதுக்கு முன்னாடி உங்க தோட்டத்துல நான் வேலை பார்த்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு உங்களை மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி எல்லாம் கூறு கட்டவா அறிவு கட்டவா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க. அப்புறம் நானும் திருப்பி பேசுனே பாத்துக்கிடுங்க. இல்ல பாண்டி வாய மூடு. பெரிய ஆளுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதோ? பெரிய மனுஷன் எப்படியா கோவப்படுவா? அடி ஆத்தியே என்ன பேசி அந்த பாண்டி. அத்தாச்சின்னு சுத்தி வருவான் கால. இப்படி பேசியானு என்னையவே எதிர்த்து கூறு கட்ட பையக்கோ யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசுவான். சரி விடுங்க. குப்பையை அங்க கொண்டா தள்ளி விட்டா எனக்கு தெரியாது பாத்துக்கிடுங்க. வீடு வாசல்லாம் கொஞ்சம் பெருக்கி எல்லாம் பண்ணுமான்னு சொன்னேன். மார்கழி ஒன்னா இருக்கு பத்தியில கோலம் போட சொன்னேன். கோலம் பொடின்னு சொல்லிக்கிட்டு வந்தா குப்பையை எல்லாம அங்க கொண்டு தள்ளிட்டாலோ. இங்க பாருலா உன் மருமகனா இருந்தா சும்மா பிடிச்சே. இல்லைன்னா கொண்டையை பிடிச்சி ஆஞ்சிருப்பேன் ஆஞ்சி. மொட்டாண்டி என்னோட ஹேர் ஸ்டைல் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்கேன். ஹேர்லாம் நீங்க டச் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் எனக்கு கோவம் வந்துடும். எல்லாம் கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருளா. பாட்டியா வா மருமவ என்ன நீ எதிர்த்து பேசியான்னு. முத்தமாக நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்கிடாதீங்கக்கா. சின்ன பிள்ளை தானே தெரியாம பேசியா நான் சொல்லியே. அந்த குப்பையை நான் இப்ப அள்ளிறியே. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்கக்கா. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த குப்பையெல்லாம் அள்ளி சாணி எல்லாம் தெளிச்சிருக்கலாமா? இல்லாட்டினா நான் மணிச்சியா இருக்க மாட்டேன். சரி நான் பாத்துக்கிட்டேன். நீங்க போங்க. என்ன வரத்து வருது அந்த பிள்ளை? எம்மா குப்பையை அடுத்த வீட்லயே கொண்டு இப்படி தள்ளுவாவ? அத்தாண்டி எனக்கு தான் இந்த பழக்கமே கிடையாது. என் கையெல்லாம் நான் மெனிக்யூர்லாம் பண்ணி அப்படியே ஹையை அப்படியே சைனிங்கா வச்சிருப்பேன். ஹைஜீனிக்கா என் கையை கொண்டு குப்பையில வைக்க சொல்றீங்க? எனக்குலாம் அது பிடிக்காது. ஆமாமா எல்லாம் உன்னால வந்தது. உன்னாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும். போய் அந்த குப்பையை அள்ளு. நான் அப்பவே சொன்னேன் அவளுக்கு பெருக்க தெரியாது, குப்பை அள்ள தெரியாது, ஒண்ணும் செய்ய தெரியாது, அவளை ஒண்ணும் சொல்லாதன்னு. கேட்டியா நீ? நானே பெருக்கி தொழிச்சியா அவ வந்து கோலம் போடுவானே. அதுக்கும் ஒத்துக்கிட முடியேன்னுட்டா. இப்ப பாரு இந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்லாதது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஆமா ஏன் தப்பு தான்.
ஏன் தப்பு தான்ல, ஏன் தப்பு தான். நம்ம வீட்டுக்கு வந்த மருமவா 4 பேர்கிட்ட நல்ல விதமா இருக்கணுமே நினைச்சுக்கிட்டு நல்லது புள்ளது சொல்லி கொடுத்தா அதை காதுல வாங்காம என்னதையாவது ஒண்ணு பண்ணுங்க. வேற எல்லாத்தையும் என் தலையில கொண்டு போடுங்க. அதாண்டி நீங்க திட்டுனீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. நான் ஒன்னும் சொல்லல, இந்த கூட நிக்கா நான் இவனை சொன்னேன். ஏமா போமா முத போய் நீ குப்பையா இருந்து. பாண்டி நான் உள்ள போறேன். இந்த கோலத்தை விட்டு ஒரு போட்டோ எடுக்கணும். நான் போன எடுத்துக்கிட்டு வரேன். சரிம்மா சாரு போ போ. நான் எங்க வீட்ல கூட இவ்வளவு அழகா கோலம் போட்டது கிடையாது. ஏல இது கோலமலை இல்ல கோலமான்னு கேக்கேன். என்னம்மா என் பொண்டாட்டி போட்ட கோலத்துக்கு என்ன குறைச்சலு? பாரு என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா கோலம் போட்டுருக்கான்னு பாரு. ஏல மனசாட்சி தொட்டு சொல்லல, இது கோலம் மாதிரியால இருக்கு. ஏதோ பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி இருக்கு. உன் பொண்டாட்டிய கோலம் போட சொன்னதுக்கு ஏதோ பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு அவ கோலம் போட்டு வச்சுட்டு போயிருக்கா. இதையும் நீ நல்லா இருக்குன்னு சொல்ற பத்தியா? மனசாட்சி இல்லாம. ஏமா சும்மா இருமா, நீ வேற. அவ காதுல கேட்டுச்சுன்னா வருத்தப்படுவா. இந்த கோலம் கூட நல்லா தான் இருக்கு. மானம் கெட்ட பைய. ஏல பாண்டி, வீட்டுக்குள்ள வரும்போது முத்தமக்கா வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் அள்ளி உரக்குழியில போட்டுட்டு வீடு வந்துச்சாரு. உள்ள வந்தனா காலை உடச்சு போடுவேன், அதை அள்ளி போடாம. ஏமா நானா? அப்புறம் ஓனானா உன் பொண்டாட்டி தானே அங்க குப்பையை போட்டா, நீயே போய் அள்ளு. நான் ஏன் அள்ளணும்? நானும் அல்ல மாட்டேன். அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உன் பொண்டாட்டி கொண்டே பிடிச்சு ஆஞ்சி வந்து முத்தமக்கிலவி 2 பேரும் இருந்து என்னமோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது. என்ன தம்மா இப்படி சொல்லிட்டு போறா? நம்ம தான் லாஸ்ட்ல குப்பை அள்ளணுமோ?